ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஊரில் சின்ன சின்ன திருட்டு பண்ணுற 3 பசங்க ஒரு பெரிய திருட்டா பண்ணிட்டு இந்த ஊர் விட்டே போய் செட்டில் ஆயிடணும்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள திருத்துக்காக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது அவங்க போன வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோவோட வீடுன்னு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படி கஷ்டப்பட்டு வெளியில வருவாங்கன்றத சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டும் பயங்கர ட்விஸ்டா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சு வராங்கன்றத அந்த படம். இந்த படத்தோட பேரு டோன்ட் ட்ரீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு 3 பேர் ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா கவுண்ட் டவுன் கம்மியாகிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க ராபரி பண்ண வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் அங்க இருக்க அலாரத்தை ஆஃப் பண்ணி ஆகணும். அப்படியே இந்த சைட்ல இந்த 3 பேரை காட்டுறாங்க. இவன் பேர் தான் அலெக்ஸ். இவன் என்ன சொல்றானா, சோ யாரும் பணத்தை திருடக்கூடாது, அது மட்டும் இல்லாம 10,000க்குள்ள மட்டும் தான் திருடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போடுறான். அதுக்குள்ள மட்டும் திருடுனா போலீஸ் கண்டுபிடிச்சாலும் அவ்வளவும் தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்றனால மட்டும்தான் இந்த 3 பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்துக்கிட்டு இவங்களும் வெளியில போய் ஒரு கல்லை எடுத்து இந்த வீட்டு கண்ணாடியிலே அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஏன்னா இது ஒரு திருட்டு மாதிரி தான் இருக்கணும், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இவங்களும் கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் ஓட்டவன் நம்ம அலெக்ஸ் கிட்ட சொல்றான், நாங்க இந்த ஊர் விட்டே போக போறோம். அப்ப அந்த பொண்ணுமே நீனும் வரியான்னு சொல்லி அலெக்ஸ் கிட்ட கேட்கறா. இல்ல எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த செல்ல காட்டுறாங்க, இவன் பொருட்கள் தான் திருட்டு வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையும் ஒருத்தவங்கிட்ட கொடுத்து காசு வாங்குறான். அதுக்கு அவன் கம்மியான காசு தான் கொடுத்துருக்கான். ஏன் கம்மியாக கொடுத்தேன்னு அவன் கேட்குறப்ப, திருட்டு பொருட்களுக்கு தான் இவ்வளோதான் வரும், உனக்கு வேணா நீ பணத்தையே திருடலாம்ல. இல்லை நாங்கள் பணத்தை தான் திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்களோட கேங்கை கூப்பிட்டு ஒரு ஃபோனில் ஒரு வீட்டை காட்டுறான். அலெக்ஸ்க்கும் அந்த இடம் நல்லாவே தெரியும். இந்த ஒரு ஏரியா ஒரு சைக்கோ பிடிச்ச ஏரியா, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இல்லை அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு ஆர்மி மேன், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னு அவனும் அந்த கதையை சொல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்மி மேனோட பொண்ணை ஒரு மிகப்பெரிய பணக்காரி பாத்தீங்கன்னா கார் ஏத்தி கொன்னுடுறா. அதனால ஒரு பெரிய கேஸ் ஆகி இவர்கிட்ட ஒரு 3 கோடி 2 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஹைஜாக் பண்ணா நம்ம லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இதுக்கு அலெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். நம்ம இவ்வளவு பெரிய பணத்தை திருடுனா நம்ம மாட்டிப்போம், நான் இதுக்கு வரமாட்டேன், உங்களுக்கு வேணா நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அங்க இருக்கிறவங்களும் சொல்லி பாக்குறாங்க, அவன் எதுவும் கேட்கற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவன் வீட்டுல போன் நோண்டிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ராக்கி பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றா, எனக்காக இது கடைசி ஒரு வாட்டி பண்ணு அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிரா. அப்படியே ராக்கி வீட்டுல காட்டுறாங்க, அவங்க அம்மா அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராக்கியை பாத்தீங்கன்னா தப்பா பேசுறாங்க. நம்ம ராக்கிக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு எனக்கு பீச்சுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னமா பண்றது என்னால் கூட்டு போக முடியல அவங்களும் அப்படியே சோகமாக சொல்கிறப்ப அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யான்னு பார்த்து அலெக்ஸ் பண்ணியிருக்கான், உனக்காக இது கடைசி ஒரு வாட்டி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ சந்தோஷமான ராக்கியும் நம்ம பீச் பக்கத்திலே வீடு இருக்க மாதிரி நம்ம போயிடலாம் அப்படின்னு அவ சந்தோஷமா சொல்றா. இந்த சைட்ல அந்த 3 பேரும் அந்த வீட்டை நோட்டை விடுறதுக்காக போகிறாங்க. பார்த்தா அந்த தெருவில் யாரையுமே காணோம். இவனும் வீட்டு ஏத்தாப்புலேயே ஒரு கேமரா வச்சுக்கிறான். ஸோ காலிலேருந்து நைட்டு வரைக்கும் யாரும் அந்த தெருவுக்கு வராங்களான்னு சொல்லி வந்து இந்த ஒரு வீடியோவை அவங்க 2 பேருக்கும் போட்டு காட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு டைம் தான் வெளியில் வரான். ஸ்மோக் பாம் மட்டும் போட்டால் அவன் அங்கேயே தூங்கிடுவான், நம்ம ஈஸியாக ஹைஜாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்போ வெளியில் ஒரு டாக் பார்த்தீங்கன்னா இவங்க காரை பார்த்துட்டு பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குது, ரொம்பவே அக்ரெசிவா. பார்த்தா அந்த நாயோட ஓனர் அங்கே தான் நிற்கிறாரு. ஸோ ஆர்மி மேன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே, அது வேற யாரும் இல்லை, அது இவர் தான். பார்த்தா அவர் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு கண்ணு தெரியாது. என்ன அவருக்கு கண்ணு தெரியாதான்னு சொல்லி அலெக்ஸ் கேட்க, ஆமா அவர் இருக்க இடத்துல ஒரு பாம்பு அடிச்சு அவரோட கண் பார்வை போயிருச்சு, நம்ம அவர்கிட்டயே திருட போறோம், அவர் பாவண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப தான் சீன் போடாத, நம்மளுக்கு வேலை ஈஸியா தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த 3 பேரும் ஆர்மி மேன் வீட்டு வெளியில நிக்கிறாங்க. அங்க இருக்கிற நாய் பாத்தீங்கன்னா பயங்கரமா குலைச்சிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த நாய் எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டில் ஒரு மயக்கமான கலந்து அந்த நாய்க்கு தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த ஃபுட்டும் அந்த நாய் சாப்பிடுது. இவங்களும் பூட்டு திறக்கிறதுக்கு சாவியெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பூட்டு இருக்குது. இவன் நிறைய பணம் வச்சுக்கிறான், அதனால தான் இவ்வளோ பூட்டு இருக்கான். ஸோ நம்ம வேற வழியாக போய் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வீடு பேக் சைடில் ஏறி குதிச்சு உள்ளே வராங்க. இவங்களும் போய் பார்க்குறாங்க. அந்த டாக் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தான் இருக்குது. இப்போ அலெக்ஸ் கையில் ஒரு ரிமோட் இருக்கு, அதை டோர்கிட்ட வச்சு அழுத்திட்டு இருக்கான். அது என்னன்னு சொல்லி அவ கேட்க,
நம்ம எப்படியாச்சும் மைண்ட் டோரை மட்டும் திறந்துருந்தோம்னா இந்த ஒரு பட்டனை அழுத்தி நம்ம அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிருக்கலாம். அதுக்காக தான் அந்த ரிமோட்டை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் பின்னாடி இருக்க கதவை திறந்து பார்க்கறான். ஆனா இவனாலையும் அது முடியல. ஸோ இப்போ மணியும் கோவப்பட்டு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மேலே வர்றதுக்கு ஒரு கதவு இருக்கும். அவனுமே அதை திறந்து பார்க்கறான். பார்த்தா அங்கேயுமே பூட்டு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பார்த்து அந்த அலெக்ஸ் நம்ம போயிடலாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஹீரோயினும் சடனா அங்க இருக்க ஜன்னலை பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு குட்டி விண்டோ இருக்கு, என்னால அதுக்குள்ள போக முடியும். அப்ப அலெக்ஸும் என்னால உன்னை அதுக்குள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். பரவாயில்ல, இருந்தாலும் அதுக்குள்ள நான் போய் பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பாத்ரூம்ல இருக்க ஒரு சின்ன விண்டோவை அடைச்சி உள்ள எப்படியோ வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே அவங்களும் வேகமாக ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா 20 செகண்ட்குள்ளே அங்கே இருக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணி ஆகணும், இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். எப்படியோ அந்த அலாரத்தை அவங்க கண்டுபிடிச்சி அந்த ரிமோட் மூலிமா அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கே இருக்கிற டோரை திறந்து சத்தம் போடாமல் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ இவங்களும் அவங்களோட ஷூஸ்லாம் ஒரு இடத்துல அவுத்து வைக்கிறாங்க. இப்போ 3 பேருமே தனியாக பிரிஞ்சு எதா இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மணியும் அந்த தாத்தா தூங்கிட்டு இருக்க ரூமுக்கு போகிறான். அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா டிவியும் ஓடிட்டு இருக்குது. மணியும் ஒரு வாட்டர் கேனில் ஏதோ கேஸ் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ மணி அந்த வாட்டர் கேனில் ஓட்ட போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த வயசானவர் எழுந்து உக்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஒரு செகண்டுக்கு அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அவரு இவனை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கும் கண்ணு தெரியாதனால டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அவரும் படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கேன் அங்கே போகிறான். பார்த்தா அதுலேருந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வருது அவர் தூங்க வைக்கிறதுக்கு. அதுவும் அந்த ரூம் ஃபுல்லாக பரவிடுது. இவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கீழே அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல நாங்கள் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், எதுவுமே கிடைக்கல, இந்த ஒரு ரூம் மட்டும் தான் பூட்டிட்டு இருக்குது, இதுக்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல இப்போ மணியும் அதை ஓப்பன் பண்ண பார்க்கறான். இருந்தாலும் அந்த பூட்டை அவனால உடைக்கவே முடியல. இதை பார்த்து கோவப்பட்ட அவனும் அந்த பூட்டை கத்திக்கிட்டே இழுத்து அடிக்கிறான். இப்போ அலெக்ஸ் இப்படிலாம் பண்ணாத, வேற ஏதாவது பொருள் இருந்தா அதை எடுத்து ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு மணியும் கன் எடுக்கிறான். பட்டுன்னு அலெக்ஸும் ஷாக் ஆகி எதுக்கு நீ கன் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க ஸோ நம்ம ஆர்மி மேனோட வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால தான் சேஃப்டிக்கு எடுத்துட்டு வந்தேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு வாட்டர் கேனை ஒரு சைலன்சர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த பூட்டையே சுட்டு உடச்சி எடுத்துடுறான். இதை பார்த்து அலெக்ஸ் நான் இந்தமாட்டி இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறான். வெயிட் பண்ண அலெக்ஸ் அவனும் மெதுவாக சொல்ல இருந்தாலும் அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ மணி அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம் சொல்லி பார்க்குறான். அப்போ சடனாக அந்த வயசானவர் சத்தத்தை கேட்டு எழுந்து நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அதுக்கு மணியும் சாரி நான் தெரியாமல் வீடை மாதிரி வந்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி அவனும் பொய்ய சொல்கிறான். இதை நம்பாமல் அந்த வயசானவர் அவனை நோக்கி முன்னாடி வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்ன வச்சுக்கிறீங்க சொல்லி எனக்கு தெரியும், அது எடுக்காமல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மணியும் சொல்லிட்டு இருக்க அப்போ அந்த வயசானவர் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு மெதுவாக மூவ் ஆகி இவன்கிட்ட வராரு. நீங்கள் மட்டும் என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் வயசானவர் கூட நான் பார்க்க மாட்டேன், சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இதை நம்பாத வயசானவரும் கிட்ட வர இவனும் மேலே சுட்டு காட்டுறான். இப்போ அலெக்ஸும் வெளியில் போகிற நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ சடனாக அந்த வயசானவரும் கிட்ட அவனோட கன்னை பிடிச்சி அங்கே இருக்கிற சவுத்துலேயே மண்டையை போட்டு அப்படியே அவனை முட்டுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி அவனும் பயத்தில் கத்த நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த வயசானவரும் இவனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனோட தாடையில அந்த கன்னை எடுத்து அவனை சுட்டுறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுது. அவளால் கத்த முடியாமல் வாயை பொத்திக்கிட்டே அழுவுறா. பார்த்தா அவனும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படி தனியாக அந்த வீட்டை விட்டு போச்சுன்றதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்ட் 2 வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.